ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். ரொம்ப பேருக்கு தெரியாத திரைப்படங்கள்ல நியூ அட்டெம்ப்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படங்கள் எல்லாத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு புதிய முயற்சி ஏதாச்சும் பண்ணி காமிச்சிருந்திருப்பாங்க. அது படத்தோட கதையா இருக்கும், படத்தோட திரைக்கதையா இருக்கும். அதையும் தாண்டி DJ வயசும் புதுமையா காமிக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாம கூட போய் ஃபிளாப் ஆயிருக்கு. இப்ப நம்ம பார்க்க போற லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸும் ஹை பட்ஜெட் இல்ல, முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்லயே ஹை பட்ஜெட்டுக்கு ஈக்குவலான பொட்டன்ஷியலை கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாங்க. எல்லா மூவிஸும் டிஃபரெண்ட் அட்டெம்ப்ட்ங்கிறதுனால நியூ ஜானரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இந்த மூவிஸ் எல்லாத்துக்கும் டீடைல்ஸ் அதிகமா இருக்கும். அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. படத்தோட டைட்டிலே பிளாக் ஹோல்கான ரெஃபரன்ஸா இருக்கு. பிளாக் ஹோல் கான்செப்டை கொண்டு வர்றது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி மல்டிவர்ஸ் கான்செப்டே இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஜீவா அவர்களும் சரி, பிரியா பவானி சங்கர் அவர்களும் சரி, ஒவ்வொரு வாட்டி அவங்களோட அனதர் டைம்லைன்ல இருக்கிற வேரியேஷனை மீட் பண்ற மாதிரியான சினாரியோவும் இருக்கும். படத்தை ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது எல்லாருமே மாநாடு படம் மாதிரி டைம் லூப் கான்செப்ட் நினைச்சிருப்பாங்க. லிட்டரலி நானும் வந்து நினைச்சேன். படம் மூவாக தான் தெரிய வரும். அந்த பிளாக் கலர்ல இருக்கிறது லிட்டரலி பிளாக் ஹோலுக்கு ரிலேட்டடான ஒன்று. அந்த நிலா எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல மல்டிவர்ஸ்க்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. இவங்க ஒவ்வொரு வாட்டி போகும்போது இவங்களோட அனதர் வேரியண்ட்டை தான் மீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. படத்தோட கான்செப்ட் சைஃபை டைம் லூப்ல இருந்து மல்டிவர்ஸ் கான்செப்டுக்கு ஜேர்னல்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா அண்ட் யூனிக்கா இந்த படத்தை காட்டுது. பிளாக் போர்ட்டல் வந்ததுக்கான ரீசன் ஆல்ரெடி இந்த பில்டிங் இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணதாகவும் அப்படிங்கிற ஒரு லைன் இருந்தாலும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பிளாக் பார்ட் 2 வந்தால் தான் அதுக்கான ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மெர்க்குரி ரொம்ப பேருக்கு இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லி தெரிய சான்ஸே இல்லை. அதுலேயும் ஹைலைட் என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் அவர் டைரக்ட் பண்ண இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. இதை தாண்டி அவர் நிறையா படம் எடுத்திருந்தாலும் இந்த படம் அவருக்கு கொஞ்சம் யூனிக்கானது. ஏன்னா இந்த படத்தில் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. ஒன்லி பிஜிஎம்ஸ் அண்ட் சவுண்டை வச்சு மட்டுமே இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சந்தோஷ் நாராயண் அவர்கள் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாகவே இருந்திருக்கும். 30 வருஷம் கழித்து ஒரு ஊம படம் வருது, அதுக்கு இவர் மியூசிக் பண்ணுறாரு. கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட டைரக்ஷனோட பிரபுதேவா இந்த படத்தில் நடிச்சிருந்தார். எல்லாமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருந்தாலும் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும்ல, படம் நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்ஆர் டைப்பில் வேறு இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ரொம்ப யூனிக்காக இருக்காது. எல்லாருமே பீஸா மாதிரி இருக்க போகுதுங்கிற ஒரு தாட்டோடு இந்த படத்தை போய் பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தில் ஊம படம் அப்படிங்கிறதுக்காகவே கதை எழுதின மாதிரி இருந்தனால பார்க்குற ஆடியன்ஸ்க்கு சில பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போயிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்கலாம், சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. ஜாங்கோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைம் லூப் மூவி. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மாநாடு படமே ரிலீஸ் ஆச்சு. வித்தின் 1 வீக் கேப்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். ஆனால் மாநாடு படத்தில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக ஆக்டர் எஸ்டிஆர் இருந்தார் அண்ட் வெல் நோன் டேரக்டர் இருந்தனால இந்த படத்தை ஓவர் கம் பண்ணி நிறைய பேர் அந்த படத்தை தான் இந்தியாவோட ஃபஸ்ட் டைம் லூப் கான்செப்ட் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே இல்லை. ஆனால் தாண்டி இந்த படத்துலையும் டைம் லூப்பை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக காமிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. டைம் லூப் எதனால் நடக்குதுன்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலுமே இருக்கும். ஜில் ஜங் ஜக் ஒன் ஆஃப் த ஃபேவரட் கல்ட்டு மூவின்னு கேட்டால் இதை நான் சொல்லிடுவேன். ரொம்ப சீக்கிரமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் பட்டர்ஃப்ளை எஃபெக்டை கூட இந்த படத்தில் சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. 3 பேர் சேர்ந்து கடத்துறது தான் இந்த படத்தோட கதை. அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக மாற்றுறதுக்காக சிஜிஐ ஒர்க்காக இருக்கட்டும், காரை காமிக்கிற விஷயமா இருக்கட்டும், உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். சொல்லப்போனால் இது ஒரு தனி வேர்ல்டு சம்மந்தப்பட்ட மூவி பார்க்குற ஃபீலிங்கை கொடுக்கும். நிறைய கன்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ப்ராப்பராக இந்த வேர்ல்டுக்கு மாதிரியே கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு சோஷியல் மெசேஜையும் கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. டாக் காமெடிஸ்னால் என்ன, நெல்சன் அவர்களுக்கு முன்னாடியே இந்த படத்தில் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆனாலும் படம் ரிலீஸ் ஆன டைம் கொஞ்சம் ராங். அதனால தான் இந்த மாதிரியான மூவிஸ் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபியை முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஜிஐ இந்த படத்தில் ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணனால ரொம்ப யூனிக்கான படமாக இந்த படம் மாறி இருக்கு. ஜிவி முக்கோண விதின்னு சொல்லி அறிவியல் ரீதியான கதையை இந்த படத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு பர்சன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் மாதிரியான வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இன்னொரு பர்சன் வாழ்ந்திருக்காரு. அந்த பர்சனுக்கு நடந்த சம்பவம் எல்லாமே இப்போ ப்ரெசண்டில் இருக்கிற அந்த பர்சனுக்கு நடந்துட்டு இருக்கு. அதுதான் ஹீரோ. அது எப்படி அவர் கண்டுபிடிக்கிறது, எப்படி அவருக்கு திருப்பி இந்த மாதிரி லூப் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த முக்கோண விதியை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லி இந்த படத்தோட கான்செப்டை கொண்டு போயிருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்டர் லெவல் சைஃபை கான்செப்ட் மூவி இது. இந்த படத்துக்கு பார்ட் 2 இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இன்னுமே அந்த படத்துக்கான எண்டிங்லேயும் 3rd பார்ட்டுக்கான லீடை கொண்டு போயிருந்திருப்பாங்க. ஏன்னா படம் முக்கோண வீதியில் 3 ஸ்டோரி அண்ட் அதுக்கான எண்டிங்குமே அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்.
எப்படி எண்ட் பண்ண போகிறாங்கன்னு வந்து தெரியல. ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த எண்டுக்கான க்ளூமே பார்ட் 1 பார்ட் 2க்குள்ளே தான் வந்து இருக்கணும். அந்த மாதிரி ரைட் பண்ணும்போது தான் இந்த படத்துக்கான எண்டிங்க்கு ப்ராப்பரான எக்ஸ்பிளேஷன் கொடுத்து முடிக்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக இந்த டீம் பண்ணிடுவாங்கன்னு வந்து நினைக்கிறேன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான கான்செப்ட் ஜீரோ படத்தோட கதை. ஹாரர், சைஃபை ப்ளஸ் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கான்செப்டை சேர்க்கலாம். ஹாரருக்கான நிறைய எலிமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருந்தாலும் அதோட ஹைலைட்டான விஷயம் என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் சொல்ல போன கான்செப்டை இந்த படத்தில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீரிஸ் வர்றதுக்கு முன்னாடி இவங்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா 50-50 தான். ஏன்னா கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது பெஸ்ட்டாக இருந்தாலும் படத்தோட பட்ஜெட் கன்சிடர் பண்ணி அது கொஞ்சம் வீக்காக காட்டுற மாதிரி வந்து இருந்திருக்கும். ஆனால் இதை தாண்டி இந்த படத்தை ஃபுல் ஹாரர் மூவியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். இன்னுமே யூனிக்கான ஒரு விஷயத்த செஞ்சுருப்பாங்க. ஆதாம் ஏவாள் அவங்களோட ஸ்டோரியும் இந்த படத்தில் கனெக்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு மறுஜென்மம் கதை மாதிரி இருந்தாலும் இந்த அப்சைட் டவுன் மாதிரியான விஷயத்த இந்த படத்தில் காமிக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது பார்க்குறப்போ கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அந்த கான்செப்ட் புரியாமல் போனனால பார்க்குற ஆடியன்ஸுக்கும் இது ஹாரர் ஃபிலிமா சைஃபை கான்செப்டான்னு சொல்லி கூட புரியாது. ஸோ இந்த படத்தை 2 சேனல்லே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் இன்னுமே கொடுத்துருந்துருக்கலாம். சப்தம் சைஃபை ப்ளஸ் ஹாரர் கான்செப்டை ப்ராப்பராக இந்த படத்தில் பேலன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சைஃபை வித் ஹாரராக வந்திருக்கும். செகண்ட் ஆஃபாக முழுக்க ஹாரர் ப்ளஸ் ஃபேண்டஸியாக வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க. லிட்டரலி ஒரு ஜானர் ஷிஃப்ட் படத்தில் நடுவில் டர்ன் பண்ண மாதிரி இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அந்த எந்த ஒரு டோனிங்குமே தெரியாத அளவுக்கு உங்கள் ஹாரர் எலமெண்ட்ஸ் ப்ளஸ் ஜம்ஸ்கேர்ஸோட நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண விடாமல் ப்ராப்பரான ஒரு கதையை எழுதியிருந்திருப்பாங்க. அதனால் படத்தில் லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி தோணாலும் அவங்க காமிச்ச விதம் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். மாயவன் ஹாரர் எலமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பரான சைஃபை கான்செப்டில் இந்த படத்தை மூவ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கான ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நிறைய மூவிஸில் ஹாரர் எலமெண்ட்ஸை கொண்டு வந்து படத்தை யூனிக்காக மாற்றுறேன்னு ஒரு ட்ரை பண்ணியிருந்தாங்க. சில பேருக்கு அது பிடிக்காம கூட போக சான்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்த படத்தில் த்ரில்லர் ப்ளஸ் சைஃபை கான்செப்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோ போலீஸ் வில்லன் வந்து ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு கூடு பாயிற மாதிரியான ஒரு கதை வந்து நடக்குது. இதை ஹீரோ கிட்டத்தட்ட தேடி கண்டுபிடிக்கிற நிலமையில தான் வில்லன் சயின்ஸ் ரிலேட்டடான டெக்னாலஜி கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அவனோட மெமரியில் இருக்கிற எல்லாத்தையும் காப்பி பண்ணி இன்னொருத்தவங்களோட மெமரி அழிச்சிட்டு அதை பேஸ்ட் பண்ணிடுவான். சொல்லப்போனால் இன்னொரு மெமரி இன்னொருத்தவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இந்த கான்செப்டில் வில்லன் வந்து ஒவ்வொரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு கூடு விட்டு கொடுப்பாயிரும். இதை ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாதுங்கிறது தான் படத்தோட ஹைலைட்டு. ஸோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனோட ஸ்டோரி வந்து இருக்கும். இதில் நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கிரியேட் ஆகிருந்திருக்கும். லிட்ரலி எனக்குமே சில டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கான பார்ட் 2 மாய 1 வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து இருக்கிறாங்க. அப்படியே சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த மூவிஸ் எல்லாமே அன்னோன் ஜெம்ஸ் தான். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யூனிக்காக ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. சில பேர் இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணியிருந்திருப்பாங்க. இது எல்லாமே ஹை பட்ஜெட்டாக இல்லைனாலும் படம் பார்க்குறப்போ எந்த ஒரு குறையுமே இல்லாத அளவுக்கு படத்தோட ஸ்டோரி டிமாண்ட் வந்து பண்ணும். அண்ட் சில மூவிஸோட பட்ஜெட் கன்சர்னாக இருந்தாலும் அதை தாண்டி அதுக்கான பொட்டன்ஷியல் வந்து இருந்திருக்கும். லைக் ஜில்ஜங் சக் அண்ட் சப்தா மூவிலாம் பார்க்கல உங்களுக்கு லோ பட்ஜெட் மூவிஸ் மாதிரியே வந்து தெரியாது. இந்த படம்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.